சார் வணக்கம் சார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் வந்து அதாவது எங்கள் பெற்றவங்களை எங்கள் அக்கா தங்கச்சி அப்படி வேணாம், எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி எல்லோரையும் நாங்கள் கொண்டாந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேருங்க, கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் எதை பண்ணிக்கங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கப்போ இப்போ நான் ஆட்டோ டிரைவர் ஐயா, நான் இப்போ கொண்டாந்து ஒரு பேஷண்ட்டை கொண்டாந்து நான் சேர்க்குறேன். அவங்களுக்கு சில நன்மைகள்லாம் நான் செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா? ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா, உள்ளே விட மாட்றாங்க. ஆட்டோ பார்க்கிங் கிடையாது. இப்போ நாங்கள் எங்கே எடுத்து போய் வண்டி வெளியே விடுறது? வெளியே விட முடியுமா? வெளியே விட்டால் போலீஸ் தகாது பிரச்சனை, அவங்க வண்டி எடுத்துன்னு போயிடுவாங்க, கேஸ் போடுவாங்க இல்லையா? எங்களுக்கு கவர்மெண்ட்டில் பார்க்கிங் கிடையாது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது யார் இருந்தது? எம்ஜிஆர் ஆட்சி இருக்கப்போ நாங்கள் எல்லாம் சுதந்திரமாக தான் இருந்தோம். வண்டி கொண்டு வந்து விடுவோம், பார்க்கிங் இருக்கும், உள்ளே போவோம், இங்கே தாய் தந்தையை பார்ப்போம், அக்கா தங்கச்சி பார்ப்போம், பிள்ளைங்களை பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம், விட்டுட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, எங்களை விட மாட்டீங்க. உள்ளே வந்து ஒரு பார்க்கிங் கிடையாது. பாருங்கள், இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன், என்னால் முடியல, எனக்கு உடம்பு வந்து ஒரு மாதிரி இருக்குது, வண்டியை நான் உள்ளே விடணும், நான் ரோட்டில் விட்டு வந்திருக்கேன். இந்த வண்டிக்கு யார் பாதுகாப்பு? என்ன சார் இது? என்ன பண்ணுறீங்க சார்? இது வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து நல்லா தான் சார் போச்சு, நல்லா தான் நடந்தது. ஐயா நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா? புரட்சி தலைவர் இருக்கப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அம்மா ஆட்சியில் ஓரளவு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி வந்தது, எல்லாம் சுத்தமாக காலி. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஎம்கே வந்துச்சு, சுத்தமாக காலி, ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு முதலமைச்சர் வந்தீங்கன்னா, ஒரு முக ஸ்டாலின் இப்போ வந்திருக்கிறீங்க, முதலமைச்சர் வந்திருக்கிறீங்க, இதுக்கு என்ன ஒரு இது? நாங்கள் வந்து பேஷண்ட்டாக நான் பார்க்குறது, நாங்கள் எப்படி போகிறோம்? நாங்கள் இறக்கி விட்டு போயிடணுமா? நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் போதுமா? எங்கள் ஓட்டால் நல்லா இருக்குது இல்லையா? எங்கள் ஓட்டை வச்சு நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்து கஷ்டப்படணும். அது மொத்தமாக ஏழை மக்களே கஷ்டப்படுறோம் இல்லையா? என்ன சார் ஆட்சி பண்ணுறீங்க நீங்கள்? என்ன சார் இது? உள்ளே வந்தேன் சார், இப்போ வந்தால் என்னோடய ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் சார்? எனக்கு எனக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய வண்டியை நான் உள்ளே விடணும். நான் எங்கே விடுவேன்? நான் விட்டுட்டு பஸ்ஸில் வர முடியுமா? ஏன் சார் காருக்கு பார்க்கிங் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, கார் என்ன எல்லாமே வந்து இதுவா? அவங்களுக்கு மட்டும் வந்து அதாவது பணக்காரர்களுக்கு இடம் கொடுப்பீங்க, ஏழைங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் சார் இந்த மாதிரி? எங்களுக்கு பார்க்கிங் கொடுங்க சார், உள்ளே பார்க்கிங் கொடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு பார்க்கிங் கொடுங்க, ஒரு இடம் கொடுங்க, ஒரு 10 வண்டி 20 வண்டி நிறுத்த மாதிரி இடம் கொடுங்க. இடம் கொடுத்தா நிறுத்திட்டு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குவோம். ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்கிறீங்கல்ல? ஏன் சார் எங்களுக்கு நன்மை, எல்லாம் வரி பணம் எல்லாம் வாங்குறீங்க, எல்லாமே செலுத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஹாஸ்பிட்டலில் கேட்க சொல்கிறீங்க, கவர்மெண்ட்டில் வந்து பார்த்துங்க, நல்லா இருங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ எப்படி நாங்கள் வந்து பார்த்துக்கிறது? முடியல சார். இப்போ நான் வண்டியை வெளியே விட்டு வந்திருக்கேன், என் நிலைமை என்ன ஆகுறது? எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? வண்டி பாதுகாப்பு கொடுப்பீங்களா? உள்ளே பார்க்கிங் கொடுங்க சார். இப்போ வந்து என்னுடைய பேஷண்ட்டை நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துங்க சார். இப்போ வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய சகோதரிகள் எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கணும். நான் அவங்களை கவனிக்கணும், அவங்களுக்கு சோறு போடணும், சோறு கொடுக்கணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் உள்ளே வரணும், போகணும், அவங்களுக்கு எதுவும் வேலை இருக்குது இல்லையா? அப்போ நான் ஒரு 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 அண்ணன் தம்பியை நாங்கள் சேர்த்துறோம். இப்போ நான் ஒரு ஆள் நான் தங்கணும், என் வண்டியை உள்ளே விடணும், நான் என்ன பண்ணுவேன்? ரோட்டில் விட்டு வர முடியுமா? ஏன் சார் பார்க்கிங் கொடுக்க மாட்டீங்க? இது எடப்பாடி அரிசியோடு கெட்டு போச்சுங்க. கிடையாது, நீங்கள் சம்பாதிக்கிறது தான் பார்க்குறீங்க. நாங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது, ஏழைங்க நல்லா இருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு கொண்டு டீன்னு சவுண்ட் வச்சுன்னு தான் உங்களுக்கு வண்டியை விட்டு பார்க்கிங் விட்டுறணும். எல்லாம் ஒதுக்கி எங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் பார்க்கிங் கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நீங்கள் மனுஷங்க, நீங்கள் வந்து தெய்வங்கள், நாங்கள்லாம் மனுஷங்க சும்மா இல்லை. என்ன சார் இது? எங்களுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் வந்து பார்க்கிங் கொடுங்க. ஆட்டோ டிரைவர்களுக்கு நாங்கள் வந்து சேர்க்குறோம். என்ன புரியுதுங்களா? எங்கள் பெற்றவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். திரும்பி சொல்கிறேன், எங்கள் பெற்றவங்க, எங்கள் அக்கா தங்கச்செல்லாம் கொண்டு வந்து எல்லாம் சேர்க்குறோம், பிள்ளைங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். எங்களுக்கு பார்க்கிங் கொடுங்க, உள்ளே நாங்கள் நிறுத்தணும். இது மட்டும் இல்லை சார், இந்த கேஎம்சியில் ரொம்ப அராஜகம் சார். உள்ளே வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க போட்டுது, உள்ளே அராஜகம். எங்களை வந்து ரொம்ப ரொம்ப ரப்சல் கொடுக்குறாங்க. உள்ளே போனாக்கா ரொம்ப இடத்துல ரவுடிச்சரமாக பேசுகிறாங்க. உள்ளே போனால் வண்டி எடு தூக்கு, எடு போ வெளியே போ, நிறுத்தாத, தூக்கிடுவோம் வண்டியை அப்படின்றாங்க. என்ன சார் இது? அதே மாதிரி ஜிஹெச்சில் பார்க்கிங் பண்ணுவோம் சார் நாங்கள் எம்ஜிஆர் பீரியடில். ஏன் சார் இப்போ பண்ண முடியல? ஜிஹெச்எல்லாம் எம்ஜிஆர் பீரியடில் நாங்கள் பார்க்கிங் பண்ணுவோம். அவர் தெய்வம் சார், அவர் தெய்வம். நீங்கள்லாம் என்ன தெய்வ பிரியா? நீ கிடையாது, ஒன்றும் கிடையாது, மனுஷன். உதவி பண்ணுங்க எங்களுக்கு.
பார்க்கிங் கொடுங்க சார், பார்க்கிங் கொடுங்க. நாங்கள் வந்து எப்பயும் நாங்கள் வந்து பார்க்கிங் பண்ணணும், புரியுதா? அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. தயவுசெய்து இது கொடுத்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும், நாங்கள் பார்த்துக்குவோம். சரிங்களா? ஓகே சார், நன்றி, தேங்க்யூ.